வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம நாட்டின் பிள்ளை, நம்ம நாட்டு பிராண்ட் லாவா, இவங்க பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்காக 10,000 ரூபாய் பட்ஜெட்டில், கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிளேஸ் ப்ரோன்னு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம நாட்டு பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நம்ம பிரதர்ஸ் மாதிரி, அவங்க எஃபோர்ட்டை போட்டு தயாரிச்சிருக்காங்க நம்ம நாட்டு மக்கள் கம்மி பட்ஜெட்டில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. எத்தனையோ பிராண்ட்ஸ் வராங்க, அழிஞ்சழிஞ்சு போகிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க சொகுசாக வாழ்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்களுக்காக உழைப்பாங்க. கடைசி இந்த மாதிரி இது இருக்குது. நம்ம அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். இப்போ நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிளேஸ் ப்ரோ, இந்த ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது டாப்பில் ஒரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அந்த குட்டி பேக்கை தவிர ஒரு கார்டு இருக்குது. அதாவது நாங்கள் வீட்டுக்கே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமாட்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபோனை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறமா அடாப்டர், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த குட்டி பேக்கை பிரித்து காமிக்கிறேன். அந்த குட்டி பேக்கை பிரிக்கும் போது இந்த ஃபோனுக்கான கேஸ் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதில் இன்னொரு விஷயம் ஹைலைட்டாக போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா 100 நாளுக்குள்ளாடி இன்கேஸ் ஃபோனில் ஏதாவது டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் வந்துச்சுனாலோ, ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அவங்க ரிப்ளேஸ் பண்ணி தராங்க ஃப்ரீயாக. அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி ஃபோனோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபோனோட ஃபுல் வியூ காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். பேக் சைடு பார்க்குறதுக்கு வினோதமாக கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்குற ஒரு லுக்கு கொடுக்குது. ஆனால் ரேட்டு 10,000 ரூபாய் தான் வருது. தென் இதோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஸ்பீக்கரும் கீழே தான் இருக்குது, மைக் கீழே இருக்குது, ஆடியோ போர்ட் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போர்ட்டுக்கு ஸ்லாட்டு. அப்புறமா ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன். இவ்வளோ தான். ஃபோனு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. மேபி பேட்ரி கொஞ்சம் தூக்கலாக நிறைய தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனி ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் தந்திருக்காங்க எல்லாமே ஷார்ட்டாக, ரொம்ப லாங்காக போகாமல் ஷார்ட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நண்பா. இனி இந்த ஃபோனோட ஸ்பெக்கை தெரிஞ்சுப்போம். இந்த ஃபோனோட ஸ்க்ரீனை பாருங்கள். உங்களுக்கு 6.5 இன்ச்சில் IPS LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸில் இருக்குது. இந்த பகல் நேரங்களில் ஸ்க்ரீன் எந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் வியூ இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. தென் இதோட பேக் சைடை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்கும். AI பவர்ட் 50 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. மேக்ரோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதோட சாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அப்புறமா ரேம் பார்த்திங்கன்னா 4 GB ரேம் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் 64 GB. மெமரி கார்டு போடலாம், 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 4G சிம் போட்டது ஸ்லாட் தந்திருக்காங்க, நேனோ. அப்புறமா OTG சப்போர்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அன்பாக்ஸ் பண்ணும்போதே சைடில் தந்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா 5000 mAh பேட்ரி. இவ்வளோ தான். அதே மாதிரி ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட 12 OS லோட் பண்ணியிருக்காங்க. பியூர் கிடையாது, கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், மெயினான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G37 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ஸ்பீடு, கிளாக் ஸ்பீடு உங்களுக்கு 2.3 GHz இருக்கும். ஃபோனோட UI எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு டார்க் மோடில் பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனை நம்ம தொட்டு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஒரு செங்கலை தொடுற அந்த ஃபீல் வருது. இருக்கிறதுபடி சொல்கிறேன். தென் அந்த இவங்களுடைய கஸ்டமைஸ்டு அந்த ஓஎஸை யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐகான் பெருசாக இருக்குது. டச் சென்சிட்டிவ் பரவாயில்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் திருப்தி அளிக்காமல் இருக்குது. ஆனால் கேமரா விஷயத்தில் இந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை வச்சுட்டு ஹை அண்ட் கேம் எல்லாம் விளையாட முடியாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மிட் ரேஞ்ச் விளையாடலாம், ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது. கேமரா சாம்பிள்ஸ் எனக்கு பரவாயில்ல, நல்லா வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. நண்பா, கேமரா நல்லா இருக்குன்னு சொன்னதுமே நீங்கள் 15,000 18,000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சிறப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஒரு சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் நண்பா. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபோட்டோ பாருங்கள்.
இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் தூக்கலாக காமிச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு 13,000 ரூபாய் ஃபோன் 14,000 15 பட்ஜெட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஃபோட்டோ பரவாயில்ல. ஒரு சில சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். இந்த சாம்பிள் பாருங்கள். பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ரொம்ப பெரிய பட்ஜெட் ஃபோன் கூட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சிறப்பாக வேலை செஞ்சுருக்கு. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக சாம்பிள் சும்மா ஒரு வீடியோ நான் எடுத்திருந்தேன். இப்போ ஃபோக்கஸில் தான் இருக்குது. இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மூவ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதான் திடீர்னு ஃபோக்கஸ் ஆகலை. இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஏன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு டெவலப்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க கேட்குற சேலரி வந்து இவங்களால் கொடுக்க முடியாது. இந்த இந்தியன் பிராண்டு இப்போ சாம்சங்னா பிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிங்க, எனக்கு நல்லா அவுட்புட் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் இவங்களால அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அதுக்கேற்ற விஷயம் இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இனி உங்களுக்கு செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா, அந்த 8 மெகாபிக்சல் கேமரா எப்படி வேலை செஞ்சுருக்குங்கிறத காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோட்டோ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. எந்த அளவு டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்த சாம்பிள் நான் காமிக்கிறேன். போர்ட்ரேட்டில் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இது போர்ட்ரேட் மோடில் எடுத்தது. கேமராவில் எந்த குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. பக்கா ஓரளவுக்கு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் நம்ம நாட்டு பிராண்டோட தயாரிப்பை பயன்படுத்தணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வெறும் 10,000 ரூபாய் தான் வருது. ரேட் படி பார்க்கும்போது பெரிய ரேட்டு மாதிரி எனக்கு தெரியலை. இந்த பட்ஜெட்டுக்கு என்னெல்லாமோ பண்ணி அவங்க வந்து 10,000 ரூபாய்க்குள்ளாடி ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்திய நாட்டு பிராண்டு வந்து அதிகமாக வளரும்போது நம்ம நாட்டில் வந்து இருக்கக்கூடிய செல்வம் அப்படியே தங்கி நிற்கும். இல்லைனா டாலர்ஸ் வந்து ஏறி 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 அது ஒரு லிமிட்டு தாண்டி போகும். அதுக்கு கூட நம்ம ஒரு காரணமாக இருப்போம். சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்ன விஷயம்னாலும் சரி தான், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்மி பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ, டெக்னாலஜி மூலிமா எப்படி உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்றைக்குமே பண்ணுவேன். உங்களுடைய சப்போர்ட் கொடுக்க நான் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பேன். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க.